Hi everyone, MC Tamilasan Karnagaran here from Chennai MCs, Entertainers and Professionals. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ல நான் எக்கச்சக்கமான வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஃபைனலி ஒரு சிங்கிள் வீடியோவை ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து எனக்கு எம்சி ட்ரைனிங் வேணும்னு சொல்லி அப்ரோச் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஈவெண்ட்ஸ் ட்ரைனிங் சொல்லும்போது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்றவங்களா இருக்கும், இல்லைன்னா நான் ஆல்ரெடி எம்சி பண்ணிட்டு இருக்கிறேன், சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஈவெண்ட்ஸ் வேணும் சொல்றவங்களா இருக்கும், இல்ல ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இல்ல என்னோட ஆஃபீஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் பட் கமர்ஷியலான ஈவெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களா இருக்கும், இல்ல அப்படின்னா நான் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், இருந்தாலும் ஈவெண்ட்ஸ் எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும். அதே மாதிரி வேற சிட்டி ஸ்டேட்ஸ் வந்து அப்ரோச் பண்றவங்களா இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் தனியாக வேற வீடியோ ஷூட் பண்ணுவேன். வேற ஸ்டேட் இப்போ தமிழ் அல்லாதவங்க அப்ரோச் பண்றாங்க போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் வீடியோ ஷூட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதில் யாருக்கும் தமிழ் தெரியும்னா அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்கலி அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவா இருக்கும், என்ன அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஈவெண்ட்ஸ் வேணும், இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட். எனக்கு ஈவெண்ட்ஸ் வேணும், கமர்ஷியலான ஈவெண்ட்ஸ் வேணும். பட் அவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் டல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே மார்க்கெட் டல்னு சொல்ற ஆள் கிடையாது. பிகாஸ் ஐம் ப்ரௌட் ட்ரெயினி ஆஃப் டாக்டர் மகாராஜா சிவ சுப்ரமணியன். He has been my business coach for more than 10 years. என்னை வந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு என்ன மட்டும் இல்லாம என்னுடைய டீமும் சேர்த்து அப்படின்னும் போது அவருடைய ஸ்டூடெண்டா இருக்க நான் வந்து என்னைக்குமே வந்து மார்க்கெட் டல் ஈவெண்ட்டே இல்லை பிசினஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னதான் மார்க்கெட் டல்லா இருந்தாலும் சரி அதுல ஏதோ ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் தான் அடிக்கடி சொல்லுவேன். ரியல் எஸ்டேட் டவுனுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி எங்கேயோ இடத்துல யாரோ வீடு வாங்குறாங்க, யாரோ வீடு விற்கிறாங்க, இடம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா கம்ப்ளீட்லி ஒரு டவுன் டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சேல் நடக்குதுல்ல, அந்த சேல்ல நம்ம இன்வால்வ் ஆகுறோமா அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் டல் ஈவெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்கோர்ஸ் இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு அந்த அளவுக்கு கூட கிடையாது, நல்லா பூமப்பா இருக்கு. ஈவெண்ட் டவுன் ஃபேஸ் ஆக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த இடத்துல நமக்கு ஒரு கால் ஃபார் வருதா அப்படின்னு தான் நான் பார்க்கக்கூடிய ஆள். ஸோ அந்த வகையில் என்னைக்குமே வந்து பிசினஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எந்த அளவுக்கு பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெயின் ஆன விதம், டாக்டர் மகாராஜனை ட்ரெயின் பண்ண விதம், எனக்கு தேவையான ஈவெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ட்ரெயின் ஆயிருக்கேன். எனக்கு தேவையான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்காரு, என் ப்ரொஃபைல் எப்படி ரெடி பண்றது, என் ஸ்கில் செட், இது எல்லாமே நான் அப்ளை பண்ணி எனக்கு மாசம் நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு, என் ஃபேமிலிக்கு தேவையான இன்கம், எனக்கு அடுத்த லெவல் போறதுக்கான இன்கம், இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங் எனக்கு இருக்கானா இருக்கு. அப்போ ஒரு ஆவரேஜா வந்து எனக்கு ஒரு மாசம் ஒரு 10 to 15 ஈவெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அது எனக்கு கிடைச்சது. இப்போ அதை தாண்டி அடுத்தது இப்போ என் டீம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தெரியும். நான் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நான் கிரியேட் பண்ணி நானும் நந்தினியும் சேர்ந்து கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ் ஒரு பிராண்ட் நந்தினியோட பேர்லையும் நான் கோஃபவுண்டராகவும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிராண்ட் மூலமா நம்ம நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேர் கூட கொலாபரேட் ஆகும். இப்போ ட்ரைனிங் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் பிசினஸ் கொடுக்கணும். இப்போ இங்க தான் வந்து நமக்கு ஒரு சின்ன சிக்கல் ஆரம்பிக்கும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு தேவையான ஈவெண்ட்ஸ் என்னால் எடுத்துட முடியும், அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் நானே பண்ணிட்டேன். பட் இப்போ டீம்ல எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஆட் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான ஈவெண்ட்ஸும் நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுவும் நானே தான் பண்ணணும். ஏன்னா நான் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நானே பண்ணணும். இப்போ இது நானே பண்ணது என்ன பண்றோம் அப்படின்னா டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து ஓகே நீங்களும் பண்ண ஆரம்பிக்க, எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது நமக்கு பிசினஸ் என்கொயரிஸ் நிறைய வரும், அப்போ எல்லாருக்குமே ஈவெண்ட் கிடைக்கும். இதுதான் என்னுடைய பேசிக்கான ஒரு லாஜிக். பட் இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நிறைய பேரால் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு இல்லை டைம் இருக்காது. டைம் இல்லை நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஏன்னா எப்பவுமே யாரோ டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உண்மை கிடையாது. டைம் இல்லை பணம் இல்லைன்னா அது உண்மை கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எங்கே டைம் போட்டுட்டு இருப்போம், இங்கே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எதுவும் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பாஸ்ல லாங் பேக்ல வந்து ட்ரெயினிஸ்ல பல பேர் பார்த்தா ஒரு 2000 rupees பே பண்ணி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லைன்னா எங்க வீட்டில் அதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சிருப்பாங்க 40,000 50,000. அப்போ இல்ல நல்ல பெரிய பெரிய பைக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, இல்ல வந்து எப்பவுமே கேப்ல வரவங்க இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்களால பணம் போட முடியுது, ட்ரைனிங்க்கு போட முடியும்னா அவங்க கையில் பணம் இல்லை அப்படின்றது கிடையாது. அதை ப்ரையாரிட்டியா வைக்கல, ட்ரைனிங் ப்ரையாரிட்டியா வைக்கல. அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அவங்க பண்ண டைம் இல்லை, இல்லை பண்றதுக்கு வந்து ஒரு மணி இல்லை, இல்லை ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உண்மை கிடையாது. அவங்க இதை ப்ரையாரிட்டியா பார்க்கணும். அப்போ அவங்க இதை ப்ரையாரிட்டியா பார்க்கலன்னு சொல்லும்போது நான் மட்டும் அவங்கள்ட்ட நான் ப்ரையாரிட்டியில வச்சு பார்க்க முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு தேவையான ஈவெண்ட்ஸ் எடுத்துட்டு நான் ஹாப்பியாக என் ஃபேமிலியோடும் சரி எனக்கு க்ளோஸ் சர்க்கிள் கூட சரி நான் ஹாப்பி. பட் யாரோ ஒரு புதுசாக உள்ள எடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க வந்து டைமோ மணியோ எஃபர்ட்டோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தால் அவங்களுக்காக நான் ஏன் எக்ஸ்ட்ரா வந்து எஃபர்ட் போட போறேன். அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க வச்சு நான் ஈவெண்ட் ஏதாவது பண்ணேன்னா there is a minimum margin for me as an MC manager. எங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். பட் அந்த மார்ஜினை அர்ன் பண்றதை விட அதே டைம்ல நான் என்னுடைய எம்சிங்களையோ என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கிறது நான் போட்டேன்னா அதோட இன்னும் நிறையவே என்னால் சம்பாதிக்க முடியும். அப்போ மணி தான் கிரைட்டீரியா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் எல்லாமே பார்த்துட்டு போகலாம். எனக்கு மாசம் 10 ஈவெண்ட் பண்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணி 20 ஈவெண்ட் பண்ணா இன்னும் நிறையவே நான் சம்பாதிக்க முடியும். பட் அது இல்லாமல் ஆஸ் எ டீமா க்ரோ ஆகும்னு நம்ம நினைக்கும் போது அப்போ ஈவெண்ட் மட்டும் ஆஸ் எ டீம் கிடையாது, அதுக்கு ரிலேட்டடான பேக் அண்ட் ஒர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்கும் ஆஸ் எ டீமா நம்ம பண்ணணும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்போ வந்து நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து
க்ளோஸ் டீம் மெம்பர்ஸை வச்சு நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறேன். நான் என்ன பண்ணாலும் சரி எப்படி இவன்ட்டு கூப்பிட்டு போவேன், அவங்க இந்த பேக்கப் சொல்லி கொடுப்பேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரைனிங் எடுக்க போதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மினிமல் லெவலில் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் வச்சு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ட்ரைனிங் நான் சொல்றது. அட் த சேம் டைம் யாராவது என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னு போது நான் நோ சொல்றது கிடையாது. இல்லை நான் ட்ரைனிங்கே எடுக்கல, நான் அவங்க சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றது கிடையாது. பட் அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுது, இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு இவ்வளோ ஈவெண்ட்ஸ் என்கொயரி வந்து எனக்கு ஹாப்பி. பட் இப்போ நிறைய என்கொயரிஸ் எனக்கு வந்ததுன்னா இப்போ உங்களுக்கும் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். அப்போ என்கொயரிஸ் எப்படி எடுத்துட்டு வரது நான் சொல்லித்தரேன். அதுக்கேற்ற மார்க்கெட்டிங் நான் சொல்லித்தரேன். நீங்க பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களோட சீரியஸ்னஸ் காமிங்க. அதுக்கப்புறமா உங்க நான் ஈவெண்ட் எடுத்துட்டு போறேன், இல்லைன்னா உங்களுக்கு ஈவெண்ட் கொடுக்குறேன், உங்களை வந்து சம்பாதிக்க வைக்கிறேன். பட் இனிஷியலி யூ நீட் டு ஷோ த சீரியஸ்னஸ் அப்படின்னு நான் கிளியரா சொல்லிடுறது. அவங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்ஸ் வேணும்னு கேட்டாலும் சரி, இல்லை வேற ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் உங்க சீனியரா இருந்தாலும் சரி, ஈவெண்ட் கேன் ஹெச்ஆர் இல்லை ஆக்டரா இருக்கலாம், மாடலா இருக்கலாம். பட் எம்சியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்கும்போது எல்லாருக்குமே இதுதான் ரூல்ஸ். பேசிக்கலி தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய என்கொயரிஸ் எடுத்துட்டு வரும். எதுக்காக அவங்க நான் மார்க்கெட்டிங் பண்ண சொல்றேன், எதுக்காக என்கொயரிஸ் வரணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு 15 ஈவெண்ட்ஸ் என்கொயரி வருது. ஆவரேஜா மாசம் ஒரு 30 ஈவெண்ட் என்கொயரி வருதுன்னா 15 ஈவெண்ட்ஸ் நான் எடுத்துப்பேன். ஒரு 5ல இருந்து 10 என்கொயரிஸ் வந்து என்னோட பிசினஸ் பார்ட்னருக்கும் இருக்க நந்தினிக்கு கொஞ்சம் நான் புஷ் பண்ணுவேன். மிச்சம் ஈவெண்ட்ஸ் தான் என்னோட டீம் மெம்பருக்கு நான் கொடுக்க முடியும். அப்ப டீம்ல ஆல்ரெடி ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு 5-10 என்கொயரி கொடுக்குறேன்னா ஆளுக்கு ஒரு ஈவெண்ட் கூட கிடைக்காது. அப்படின்னு போது இப்போ புதுசாக ஒரு இன்னொரு பர்சன் அப்படி சேர்த்துக்க முடியும். அதுக்காக சேர்த்துக்கவே முடியாது கிடையாது. அப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ இருக்கும். ஐதர் இப்போ என்கிட்ட இருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜஸ்ட் எம்சிஸ் மட்டும், இல்லை கார்பரேட்ல ஒர்க் பண்றாங்க, இல்லை காலேஜ்ல படிக்கிறாங்க, வெகு சிலர் தான் பிஜே ஆர்ஜி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்க புதுசா என் டீம் ஆட் ஆகுறீங்க, இல்லை கொலாபரேஷன் ஆட் ஆகுறீங்கன்னா இவங்க கிட்ட இல்லாத ஸ்கில் செட், இல்லை இவங்க கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ், இல்லை இவங்களோட ரொம்ப சூப்பரா நீங்க பண்றீங்க, அது வந்து உங்களை நான் அந்த ஈவெண்ட் காமிச்சேன்னா எக்ஸ்ட்ராடினரியான வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா ஓகே, ஐ வில் ட்ரை டு அசோசியேட் வித். அதுக்காக இவங்க கைட்டு விட்டுறது கிடையாது. அப்கோர்ஸ் அங்க வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாறும், யாருக்கு எந்த ஈவெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. பட் இல்ல நானும் ஓகே ஒரு எம்சி நார்மலான எம்சி தான், பட் இன்னும் கொஞ்சம் கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்களும் இதுக்கேற்ற மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நீங்க எதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றது வீடியோவில் சொல்லிடுறேன். பேசிக்கலி யார்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் நிறைய வரும்னா சீனியர் பீப்புள் கிட்ட இருந்து வரும். நான் ஆல்ரெடி ஹெச்ஆரா இருக்கேன், இல்லை ஆல்ரெடி நான் விஜேவா இருக்கேன், மாடலா இருக்கேன், ஆக்டரா இருக்கேன், இல்லை ட்ரெயினரா இருக்கேன், ஏதோ ஒரு ஃபீல்ட்ல நான் பெரிய ஆளா இருக்கேன், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம், நான் இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நாட் ஒன்லி மணி, அதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணும்போது அதுக்கு மணி பே பண்றேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி மேட்டர் ஆஃப் தி மணி. என்னுடைய ஒரு ஈவெண்ட் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவெண்ட் எல்லாம் எடுக்காம இங்க போயிட்டு கத்துக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்றேன், அதை டெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் ஈவெண்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கும் பின்னாடி இத்தனை உழைப்புகள் இருக்கு. அப்கோர்ஸ் எல்லாருமே பண்ணப்படுதான், பட் எல்லாரும் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவரோட மெத்தட் ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கால் பண்ணி ஈவெண்ட் தான் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கே நிறைய கால் வரும், சீனியர் பீப்புள் கிட்ட கூட சரி மார்க்கெட் ட்ரையா இருக்கு, எனக்கு ஈவெண்ட் தான் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 13 இயர்ஸ் என்னோட ஈவெண்ட்ஸ் கரியர்ல ஒரு நாள் கூட நான் யாருமே கால் பண்ணி சார் எனக்கு ஈவெண்ட்டே இல்லை, ட்ரையா இருக்கு, எனக்கு ஈவெண்ட் இருந்தா சொல்லுங்க கேட்டது கிடையாது. அப்கோர்ஸ் அதை கேட்கறது தப்புன்னு சொல்லலை நான், ஆனா டெஸ்பரேட்டா கேட்டது கிடையாது. சம்டைம்ஸ் நான் 7 days 10 days கூட தொடர்ந்து ஈவெண்ட் இல்லாம இருந்தது. பட் ஒரு பிலீஃப் இருக்கும், ஓகே என்ன பண்றோம், அந்த ஈவெண்ட் இல்லாதனால நான் என்ன பண்றேன் வீட்டுல, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா கால் அடிச்சு யாராவது டெஸ்பரேட்டா ஈவெண்ட் கேட்கறேன்னா இல்லைன்னா ஈவெண்ட் வர வைக்கிறதுக்கு என்ன பண்றான் அப்படின்றது. ஸோ அந்த வகையில் வந்து இத்தனை விஷயங்களை கத்துக்கிட்டு இதை அப்ளை பண்ணி வந்து ஒரு ஈவெண்ட் எடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் இட் யூ ஆர் ரெடி டு டூ, உங்களை நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை வளர்த்துக்கிறதுக்கு, ரெண்டாவது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா ஐ நாட் கெட்டிங் மணி. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னா நான் வந்து மணி வாங்குறது கிடையாது. ஒரு ஈவெண்ட் கொடுக்குறேன்னா அப்கோர்ஸ் அங்கே வந்து ஐ ஹவ் மை ஓன் மார்ஜின். அது வந்து நான் எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா சொல்லக்கூடியதான், சம்மர் பிட்வீன் 10 to 20% என்னுடைய மார்ஜின் இருக்கும். ஆனா சரி நீங்க மார்ஜின் எடுத்துக்கலாம் தமிழ் அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் அதான் சொல்றேன். ஆல்ரெடி எனக்கு கத்துக்கிற 20 பேர் இருக்கிறாங்க என் டீம்ல, நல்லா பண்றதுக்கே இருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் நான் ட்ரெயின் பண்ணவங்களா இருக்கட்டும், நான் கொலாபரேட் பண்ணிக்கவங்களா இருக்கட்டும், யாருக்குமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி டெலிவரி குவாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது நான் 20 பேர் இருக்கும்போது 21வது ஒரு டாலர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா வாட் இஸ் இட் யூ கேன் கிவ் பேக் டு மீ அபார்ட் ஃப்ரம் த 20% மார்ஜின் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் உள்ள வருது. இப்போ நான் சொன்ன மாதிரி சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இந்த சேலஞ்ச் வரும். ஃப்ரெஷர் கிட்ட என்ன சேலஞ்ச்னா நான் வந்து எம்சி கத்துக்கிறதா நான் வந்து மார்க்கெட்டிங் கத்துக்கணும், நான் இதுக்கு வந்து பிசினஸ் கத்துக்கணும்னு சொல்லும்போது அது பண்ணா மட்டும் தான் நமக்கு ஈவெண்ட்ஸ் வரும். எல்லாரும் பொறுத்த வரைக்குமே ஓகே ஈவெண்ட் போறோம் பண்றோம் காசு சம்பாதிக்கிறோம் வரும், தமிழ் நம்மளை ஈவெண்ட் கலப்புறாரு, நமக்கு ஒரு மணி வருது அவருக்கு ஒரு மணி வருது முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். என்னுடைய ட்ரைனிங்ல ஆரம்பிச்சு கிளைண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சு கிளைண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்றதுல இருந்து இவங்க போய் ஈவெண்ட் முடிச்சு பேமெண்ட் ஃபாலோ பண்ற வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது பல பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில இவங்க வந்து நான் உள்ள எடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் என் லைஃப்ல நான் பிஸியா இருக்கேன், நான் ஒன்னும் ட்ரையா இருக்கேன், ஈவெண்ட்டே இல்ல எனக்கு என்ன பண்றதே தெரியாம சும்மா உட்காந்துட்டு கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் பிஸி, கீப்பிங் மை செல்ஃப் பிஸி, ஆல்வேஸ் பிஸி கீப்பிங் மை செல்ஃப் பிஸி. அதனால நிறைய பேர் கால் பண்ணும்போது ஃப்ரீயான்னு கேட்டா கூட ஃப்ரீன்றதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ பண்ணிக்கலாம் சொல்லுங்க, ப்ரையாரிட்டி ஏற்ற மாதிரி ஐ கேன் மேக் மை செல்ஃப் ஃப்ரீ. நான் கம்ப்ளீட்லி பிஸின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Because that's priority for me, that's priority for my family, that's priority for my clients. So அந்த வகையில்
ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டி மாறும். ஸோ அந்த வகையில் வந்து எப்பவுமே வந்து நான் பிஸியாக வச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் உள்ள வர ட்ரை பண்ணீங்கன்னா அப்போ சம்திங் தட் ஷுட் பி மோர் வேல்யூ ஆடிங். நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை தாண்டி ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகுது அப்படின்னா then I can let someone else come into my career or someone else come into my team. பட் அது வேல்யூ ஆட் பண்ணல என்னதான் டிராக் பண்ண போகுது அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு என்னோட குவாலிட்டி நான் ஏன் குறைச்சணும், என்னோட ஈவெண்ட்ஸ் நான் ஏன் குறைச்சணும், இதை தான் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இல்லை மார்க்கெட்டிங் பண்ணாமல் வேற ஆங்கிளில் பண்ண முடியுமா? வேற ஒரு 2 விஷயம் இருக்கு. முதல்ல நான் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எனக்கு கூடவே என் கூட ஈவெண்ட் கூப்பிட்டு போவாங்க, ஈவெண்ட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு சேலஞ்ச் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்க இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா யார் என் கூட அசோசியேட் ஆனாலும் சரி ஆவரேஜா ஒரு 2 to 3 monthsல they get ready as a proper MC. அதுக்குள்ள அவங்க ப்ரொஃபைல் ரெடி ஆயிடும். எப்படி நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா யாரோ நான் அப்ரோச் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அவங்க கூட ஒரு கால் பேசுவேன், கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும் பாருங்கன்னு சொல்லுவேன், என் கூட ஈவெண்ட்ஸ் கூப்பிட்டு போவேன். ஒரு 5-6 ஈவெண்ட் இல்லை மேக்ஸிமம் 10 ஈவெண்ட்ல வந்து சின்னதாக அவங்க வந்து மைக் கொடுத்து ஒரு கேம்ஸ் விளையாடும் போது கேம்ஸ் நடத்தும் போது அங்கே வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க ஆடியன்ஸை கெஸ்ட் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு குட்டி குட்டி பர்த்டேஸ் கொடுக்க ஆரம்பிச்சு அனௌன்ஸ்மெண்ட் பேஸ் கொடுத்து ஒரு 2 to 3 monthsல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 pages ப்ரொஃபைல் ரெடி பண்ற அளவுக்கு ரெடி பண்ணிடும். ஒரு 10 வீடியோவாவது இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா 3rd monthல இருந்து they can apply by themselves வெளியே கிளைண்டா இருக்கும் இல்லை என்னுடைய இவன் ஜஸ்ட் கிளைண்ட்ஸா இருக்கும் அனுப்பிச்சாங்கன்னா அவங்க டேரக்டா இவெண்ட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு நான் எங்கேயுமே அவங்க நான் சார்ஜ் பண்ணது கிடையாது. ஸ்டார்டிங்ல வரும்போதும் சரி ஈவெண்ட் கூப்பிட்டு போகும்போதும் சரி ரேதர் தென் தட் இன்டர்ன்ஷிப் என்ற மாடலை நான் சார்ஜ் கூட பண்ணலாம். பட் ஐ டோன்ட் டூ தட். சம்டைம்ஸ் அவங்க வராங்கன்னா அவங்க கூப்பிட்டு போறதுல இருந்து டிராவல் பிக்கப் பிளான் வரைக்கும் அவங்களுக்கு லஞ்ச் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து இதெல்லாம் என்ன ஒரு விஷயமே சொல்றானே நினைக்கலாம். பட் எவ்ரிதிங் இஸ் நோட்டட். நீங்க ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டு போறோம், டிராவலுக்கு பஸ்ஸுக்கும் நம்ம தான் செலவு பண்ணணும், சாப்பாடு எல்லாமே நம்ம செலவு பண்ணி போறோம். பட் இதுவும் ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி தான். பட் இந்த இடத்துல வந்து when you are coming for free அப்படிங்கும் போது அப்ப you are not spending your money, of course you are giving your time. பட் உங்களோட நான் அதிகமா டைம் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி நான் வேற சில ஒர்க் பண்ண வேண்டியது உங்களோட ட்ரைனிங்காக நான் சில என்னோட டைம் கொடுக்குறேன் போது then you have to value. ஸோ இப்போ அந்த வகையில் வந்து I am not charging you money அப்படின்னு சொல்லும்போது I am expecting your time, efforts and support for so many other things. ஆனா அதுவே அந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து விஷயத்தை கத்துக்கிட்டு 3rd monthல இருந்து வந்து அவங்க ஓன் ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். என்ன சேலஞ்ச் ஆகும்னா நான் எப்போ என் கூட ட்ரைனிங் ஈவெண்ட் கூப்பிடும்போதோ இல்லை எனக்கு சப்போர்ட் கூப்பிடும்போதோ இல்லை அவங்க பிஸி ஆயிடுவாங்க, அவங்களோட ஓன் ஈவெண்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது லைஃப்ல பிஸி ஆயிடுவாங்க, காலேஜ்ல பிஸி ஆயிடுவாங்க, இல்லை அவங்களோட ஃபுல் டைம் ஜாப்ல பிஸி ஆயிடுவாங்க எப்படின்னு ஆகும்போது ஆனா அட் த சேம் டைம் they will be ready to do paid events. இதுதான் ஒரு பெரிய கிளாஷ் வரக்கூடியது. பாஸ்ட்லயும் சரி இப்பவும் சரி அஃப்கோர்ஸ் எப்பவுமே நடக்கும். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி நம்ம ஒரு கத்துக்கிற வரைக்கும் will be ready to spend some time. கத்து முடிச்சதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் யாருமே எல்லாமே கத்துட்டவங்க கிடையாது. Still you can keep learning. எப்பவுமே எந்த இன்னைக்கும் சரி நான் சில பேர் கூட ஈவெண்ட்ஸ் கூட போயிட்டு I learn from them. ஆனா என்ன நினைப்பாங்க 3-4 months நம்ம தான் ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் வந்து நம்ம ட்ரைனிங் போடணும் அவசியம் கிடையாது, ட்ரைனிங்காக கூப்பிட்டாங்கன்னா பேமெண்ட் எல்லாம் போக வேண்டாம்னு நினைக்கும் போது that becomes a big loss for me. இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு 3 months நான் வந்து என்னோட டைம் மணி எஃபோர்ட் எல்லாமே போட்டு ட்ரெயின் பண்ண ஒரு பர்சன் ஒரு 4th month வந்து இப்போ என் கூட அவங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னா அகைன் now I need to train someone new. அப்போ ஒருத்தரே நான் புது பர்சன் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் என்னால க்ரோ ஆக முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் I stop the training. ஓகே ட்ரைனிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம நோ சொல்லக்கூடாது. அந்த சேம் டைம் அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க, அப்ப நான் அவங்க விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தது தான் இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஸோ கமிங் பேக் டு தி டாபிக், எதுக்காக நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 months ஒன்ஸ் யூ அப்ரோச் மீ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த செட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன். இது மாதிரி என்னென்ன டாபிக்லாம் நான் பேசியிருக்கணும் ஒரு 10-15 வீடியோஸ் அனுப்பிடுவேன், ஒரு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா எம்சினா என்ன, இவென்ட் மேனேஜ்மென்ட்னா என்ன, என்னுடைய ஒர்க் கல்ச்சர் என்ன, அதுக்கப்புறம் கோல் செட்டிங்கா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் திரும்ப ஸ்டார்டிங்ல சொன்னாங்க நான் ஒன்லி எம்சி கத்துக்கு தான் வந்தேன். எதுக்கு எனக்கு கோல் செட்டிங், எதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், எதுக்கு மார்க்கெட்டிங் கேட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் ஈவென்ட் இண்டஸ்ட்ரி. நாட் ஒன்லி ஈவென்ட் இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி இருக்கும், எல்லாத்துக்குமே இந்த காமன் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோஸ் தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அது சேர்ந்த 2 செக்லிஸ்ட். ஒரு செக்லிஸ்ட்ல வந்து அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன், அவங்கள பத்தின குவாலிஃபிகேஷன் ஆரம்பிச்சு என்ன ஸ்கில் செட் இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த சேம் டைம் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு செக்லிஸ்ட் இருக்கும், அதுல அவங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன், அவங்க என்னெல்லாம் பண்ண ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு செக்லிஸ்ட் இருக்கும். இது ரெண்டுமே ஃபில் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பிடிஎஃப்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த வீடியோஸ்ல சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் எவ்ரிடே, how many hours I expect them to do work, இல்ல எவ்ரி வீக் எவ்வளவு நான் ஒர்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால டெய்லி கொடுக்க முடியும், சில பேரால வாரம் கொஞ்ச நேரம் கொடுக்க முடியும், சில பேரால மாசம் கொஞ்ச நேரம். அப்போ வாட் எவர் இட் இஸ், என்ன டைம் கமிட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத நான் கேட்டு வாங்கினதுக்கு அப்புறமா தென் ஃபர்ஸ்ட் 2-3 months அவங்க ஒன்லி மார்க்கெட்டிங் பண்ணணும் எனக்காக. அதுக்கான கண்டென்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி இன்ஸ்டாகிராம்க்கான கான்டென்ட் வந்து என்னுடைய கூகுள் டிரைவ்ல ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் வந்து உங்களோட பிடிஎஃப்லேயே நான் வச்சிருக்க
பிடிஎஃப்ல இருக்கும். அது ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வீடியோஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், போட்டோஸ்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கும் கூகுள் டாக். அதுல வந்து கண்டென்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும், எப்படி போஸ்ட் பண்றது முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீச் நல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க செட் ஆஃப் ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும், அதுல நீங்க போஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய ரீச் கிடைக்கும். ஆனா சில பேர் என்னன்னா இல்ல தமிழ் நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி வேற ஒரு ஃபார்மேட்ல வச்சிருக்கேன், நான் அது கூட இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதனால என்னோட ஃபாலோவர்ஸோட இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ மாற வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பெட்டர் யூ கேன் கிரியேட் நியூ அக்கௌண்ட். ஏன்னா என்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மற்றவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணும்போது. அதனால இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணிடுச்சு நீங்க நினைக்கக்கூடாது. அதனால பெட்டர் நீங்க புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் கம்ப்ளீட்லி நியூ அக்கௌண்ட்ல நடக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க பண்ணீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் கிரியேட் பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய கான்டென்ட் போடும்போது அதோட ரீச் ஆகட்டும், அது மூலமா வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி உங்களுக்கு வரும். அப்படின்றதுனால ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட். அப்போ அந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இல்ல நீங்க ஓகே அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இந்த கான்டென்ட் எடுத்து டெய்லி போஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோஸ் வந்து எவ்ரிடே வந்து ஈவினிங் டைம்ல பிரைம் டைம்ல அந்த பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், அந்த வேர்ட் டாக்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், என்ன டைம்ல ப்ரிஃபரபிளி ஈவினிங் 6 to 9 அந்த ஒரு வீடியோவும் அதுல இருக்கக்கூடிய கான்டென்ட்டை அப்படியே நீங்க எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு என்ன வந்து நீங்க வந்து டேக் பண்ணணும். உங்க போஸ்ட்ல போடும்போது டேக் பண்ண வேண்டாம், அதுல இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணும்போது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னுடைய கம்பெனி ஐடியும் அதை அதிலே மென்ஷன் பண்ணிப்பேன். நீங்க டேக் பண்ணீங்க அப்படின்னா தென் ஐ நோ தட் we have started doing this activity. அதுதான் நான் வெதர் அந்த டேக் வந்து என் ஸ்டோரியில் அப்ரூவ் பண்ணுறோம் இல்லையோ, நீங்க டேக் பண்ணும்போது you have started working எனக்கு தெரியும். இதை வந்து தொடர்ந்து ஒரு 2 months அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கான்டென்ட் பேஜஸ் இருக்கும். ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 2 months ஆகும். எவ்ரிடே ஐ வாண்ட் டு டூ திஸ். இது ஃபர்ஸ்ட் எவ்ரிடே ஈவினிங்ல இன்ஸ்டாகிராம் வீடியோ. அதே மாதிரி மார்னிங்ல அந்த போட்டோஸ் சொன்ன தெரியுமா, அதில் சேம் வீடியோ தான் உங்களுக்கு வந்து கேரோசல் ஃபார்மேட்ல போட்டோஸ் ஆல்பமா கொடுத்துருப்பேன். அது வந்து இன்ஸ்டாகிராம்ல கேரோசல் ஃபார்மேட்ல வந்து மார்னிங்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் 1 to 15 வச்சிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் நம்பர் 1 வந்து நீங்க நைட் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா மார்னிங் போஸ்ட் பண்ணும்போது இதோடைய போட்டோ வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேக் டு பேக் ஒரே கான்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் டீம் அவுட்டிங் அப்படின்னு வீடியோ போட்டுட்டீங்க, நாளைக்கு மார்னிங் வந்து கார்பரேட் டீம் அவுட்டிங்ன்றதோட கேரோசல் போட்டோ போடுறீங்கன்னா பேக் டு பேக் ஒரே கான்டென்ட் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா போஸ்ட் நம்பர் 1 to 50 வீடியோ எடுத்துக்கங்க. போஸ்ட் நம்பர் 26 வந்து ஆரம்பிங்க, நீங்க வந்து போட்டோஸ் போஸ்ட் பண்ணுங்க. அப்ப 26 to 50 முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப 1 to வந்து கடைசியா 25ல முடிப்பீங்க. இது நீங்க அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இத மாதிரி பண்ணீங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஒரு லிங்க்கும் அங்க கொடுத்திருப்பேன். என்னோட ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணதோட லிங்க்கும் கொடுத்திருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். So this is the first and foremost task I give for the marketing to show your seriousness. இதை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது ஓகே நீங்க சீரியஸா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். எவ்வளவு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட் முடியறது. பட் இது மட்டும் தான் டாஸ்க் ஆனா கிடையாது. This is the first task with which I test your seriousness. இதை பண்ணும்போது என்ன நடக்கும்னா 3 ஒரு விஷயம் நடக்கும். ஒன்னு எவ்ரிடே உங்களுடைய வால்ல ஒரு கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ரீச் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கான்டென்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போட்டுட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கான்டென்ட்லாம் நீங்க பார்க்கும்போதே நீங்க ஈவென்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் விதவிதமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஒன்னோட ஃப்ளோ என்னென்னலாம் அது இருக்கும். இதுல வந்து உங்களுடைய ஈவென்ட் இண்டஸ்ட்ரி நாலேஜ் வளர்த்துக்கிறீங்க. மூணாவது நீங்க ரெகுலரா போடும்போது இந்த போஸ்ட் போடும்போது உங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், அவங்க பார்க்கும்போது அவங்க மைண்ட் வந்து ரீஎக்ரேட் பண்றப்ப நீங்க ஒரு ஈவென்ட் ரிலேட்டட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை நிறைய என்கொயரி பண்ண ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு நாள் உங்ககிட்ட வந்து இதை பத்தி பேசாத ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், இதை தொடர்ந்து நீங்க போடும்போது உங்ககிட்ட ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்பாங்க. நாளைக்கு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கு, இல்லை ஒரு கார்பரேட் ஒரு ஈவென்ட் இருக்குன்னா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். தட்ஸ் வெல் அண்ட் குட், யூ கெட் தி மணி. உங்களால பண்ண முடியல, அது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னா நீங்க அந்த லீடை என்கிட்ட எடுத்துட்டு வரீங்கன்னா உங்களை வச்சுக்கிட்டே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவங்க கூட அந்த ஈவெண்ட் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அகைன் யூ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட். உங்களோட லீட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அதுல ஒரு லேர்னிங் பண்றீங்க. அது கன்வெர்ட் ஆச்சுன்னா அப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் எ ரெஃபரல் ஃபீ அவுட் ஆஃப் இட். ஸோ இது மாதிரி நீங்க இந்த கான்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணும்போது 4 நல்ல விஷயம் நடக்குது. ஒன்னு உங்களுக்கு ரெகுலரா போஸ்ட் ரீச் ஆகிட்டே இருக்கு. ரெண்டாவது யூ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட். மூணாவது உங்களோட விசிபிலிட்டி அதிகமாகும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை அப்ரோச் பண்றாங்க. நாலாவது யூ கேன் ஆல்சோ மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஐதர் நீங்க டேரக்டா ஹவுஸ் பண்ணலாம், இல்லை என்கிட்ட லீட் கொடுத்து கன்வெர்ட் ஆச்சுனா பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கும். இதுல எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எதுவுமே உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். இந்த போஸ்ட் முடிக்கிற வரைக்கும் நீங்க எனக்கான ஃப்ரீயான மார்க்கெட்டிங் பண்றீங்க. எவ்ரிடே அந்த கான்டென்ட் எடுத்து உங்களுக்கு போடும்போது அது அப்கோர்ஸ் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், என்னோட போட்டோஸா பண்ணும்போது எனக்கான ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் நடக்குது. ஸோ என்னோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த போஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்க, நடுவில் திடீர்னு ஒரு 10 days 15 days கழிச்சு உங்களால கண்டினியூ பண்ண முடியல, நிறுத்திட்டீங்க அப்படின்னா இதுல யாருக்கு என்னென்ன லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ் கிடையாது. ஏன்னா அந்த 10 days நீங்க போஸ்ட் பண்ண மூலமா நீங்க ஆல்ரெடி நிறைய கத்துக்கிட்டீங்க. நான் சொன்னது எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கும். அப்கோர்ஸ் அந்த 50 போஸ்ட்கான ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கு. எனி டைம் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஸோ உங்களுக்கு லாஸ் கிடையாது.
எனக்கும் எந்த லாஸும் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ராதர் நீங்க 10 days போட்ட போஸ்ட் மூலமா எனக்கு ஏதாவது ரீச் கிடைச்சா தட்ஸ் a benefit for me. So இந்த வகையில இட்ஸ் a win-win situation. நீங்க ஃபுல்லா முடிச்சீங்கன்னா then I will take you as a trainee or a collaborator and உங்க கூட க்ளோஸா ஒர்க் பண்ணுவேன். நீ முடிக்காம பாதியில விட்டீங்கனாலும் சரி, அதோட உங்களோட லேர்னிங் அங்க ஸ்டாப் ஆகுது, அதோட எனக்காக நீங்க பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்டாப் ஆகுது, ரெண்டு பேருமே லாஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவே பின்னாடி போன வீடியோல பார்த்த மாதிரி உங்களை நான் ஈவெண்ட் கூப்பிட்டு போறேன், அங்க ஈவெண்ட்ல வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு ஒரு 3 months 4 months கழிச்சு நீங்க பிஸி ஆகிட்டீங்க, ட்ராப் அவுட் ஆகுறீங்கன்னா அப்போ அங்க உங்களுக்கு எந்த லாஸ் கிடையாது. பிகாஸ் யூ லேர்ன் சம்திங், யூ லேர்ன் a lot. நீங்க ஒரு எஸ்டாப்லிஷ்ட் எம்சியா ஒரு ஸ்டாண்டர்ட் எம்சியாவுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா தட்ஸ் ஹியூஜ் லாஸ் பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம் மணி அண்ட் எஃபோர்ட் ஆன் யூ. இப்போ திரும்ப நான் இன்னொரு பர்சனை வச்சு நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் அந்த மாடலை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த மாடல் வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் மெயின் ரீசன் வை வாண்ட் யூ டு ஸ்டார்ட் மார்க்கெட்டிங். உங்களோட சீரியஸ்னஸை காமிக்கிறதுக்கு இது ஒரு ஒர்க் தான். இதை மாதிரி நீங்க ஒன்ஸ் ஒரு 1 or 2 weeks ரெகுலரா இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு 10-15 டாஸ்க் இருக்கு. கொஞ்சம் யூடியூப்ல போயிட்டு லிங்க்ஸ் இருக்கிற டாஸ்க் இருக்கு, என்னோட இன்ஸ்டாகிராம்ல லிங்க்ஸ் இருக்கிற டாஸ்க் இருக்கு, என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு லைக் பண்றதா இருக்கட்டும், ஷேர் பண்றதா இருக்கட்டும், கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், என்னோட கம்பெனி பேஜஸ்க்கு சேவ் லிங்க் பண்றதா இருக்கட்டும், இந்த டாஸ்க் இருக்கு, கொலாஜ் மேக்கிங் இருக்கு, வீடியோ எடிட்டிங் இருக்கு. அது மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு மேபி மற்றவங்க ஈவெண்ட்ஸ்க்கு போய் சப்போர்ட் பண்ணலாம். என்னோட டீம் மெம்பர்ஸ் ஈவெண்ட்ஸ் போகும்போது அவங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். போயிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கொடுப்போம். இது மாதிரி பாத்தீங்கன்னா 10 to 15 டிஃபரெண்ட் டாஸ்க் இருக்கு. நீங்க எவ்வளவு டைம் போட ரெடியா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேன் ஸ்டார்ட் கிவிங் யூ டாஸ்க். பட் எல்லாத்துக்குமே பிரைமரி டாஸ்க் அந்த இன்ஸ்டாகிராம் ஒர்க் தான். ஏன்னா நீங்க உங்களோட கொஞ்சமா உங்க சீரியஸஸ் காமிக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஈவன் 1 hour வித் யூ எக்ஸ்பிளைனிங் தி டாஸ்க். ஏன்னா நிறைய பேர் போதுமான சென்னையில் கிட்டத்தட்ட இந்த 13 இயர்ஸ்ல ஒரு 300-400 பேர் கிட்ட நான் ஃபோன் கால் பேசி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஆஃப் கோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 60 to 80 people are converted as a trainee and I have trained them. At the same time இப்போ நான் போற ஸ்பீட் எனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கிறதுனால I don't want to spend even 1 or 2 hours until you show the seriousness. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணீங்க தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கு அடுத்த டாஸ்க் உங்களுக்கு. ஏன்னா அந்த டாஸ்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா again I need to spend 30 minutes with you. அப்படிங்கும்போது அந்த சீரியஸ்னஸ் காமிச்சதுக்கு அப்புறமா I will be showing you the next set of tasks. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபுல் டைமர்ஸ், பார்ட் டைமர்ஸ், சம் டைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில். இப்போ நீங்க வந்து வரீங்க, இப்போ ட்ரெயினியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், கொலாபரேஷன், வாட் எவர் இட் இஸ், நீங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி என்னவா பாக்குறீங்க? நீங்க ஃபுல் டைமா வர ட்ரை பண்றீங்களா, இல்ல பார்ட் டைமா வர ட்ரை பண்றீங்களா, இல்ல சம் டைம் வர? என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபுல் டைமர்னா எனி டைம் யூ ஆர் அவைலபிள் ஃபார் தி ஈவெண்ட்ஸ். இப்போ திடீர்னு நான் காலையில் 10 மணிக்கு ஈவெண்ட் கிளம்பும்போது இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, வரீங்களா, ஈவெண்ட் பார்க்க வரீங்களா, இல்லை இந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க உடனே போறதுக்கு ரெடியா இருக்கணும். நான் வீட்டில் இருக்கேன், இங்க இருக்கா, அப்கோர்ஸ் ஏன்னா ஃபுல் டைம் பண்றது அதான் அர்த்தம். எப்போ இருந்தாலும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பணும். அப்கோர்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு டிராவலுக்கான டைம் இருக்கும். பட் சொன்னா பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேற எதுவும் மேஜர் கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. அன்லஸ் யூ ஹேவ் சம் அதர் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் தவிர மற்றபடி எப்பவுமே நான் ஈவெண்ட்டுக்கு ரெடி அப்படின்றது தான் ஃபுல் டைமர்ஸ். சம்டைம்ஸ் என் டீம்ல ஃபுல் டைமர்ஸ் நிறைய பேர் இருந்தப்போ அவங்ககிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். எனக்கு கிளைண்ட் என்கொயரி வருதுன்னா எல்லாமே நான் பேசி கன்வெர்ட் பண்ணிட்டு பட்ஜெட் முதல்ல எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டீம் மெம்பர் சொல்லுவேன், இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஈவெண்ட் இருக்கு, நீ இன்னைக்குனா வாட் எவர் தி டேட் இஸ் ஃபைனலைஸ், நாளைக்கு இந்த ஈவெண்ட் உங்களுக்கு புக் பண்ணிட்டு போன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஐ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட் when you are a full timer. இப்போ அடுத்தது பார்ட் டைமர். பார்ட் டைமர் சொல்லும்போது யூ மே பி ஒர்க்கிங் ஃபார் a corporate or you can be studying in a college, இல்ல வேற ஏதாவது பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க ஏதோ பார்ட் டைம் ஜாப்ல இருக்கலாம். அப்ப இங்க ஒரு லிமிடெட் ஹவர்ஸா நீங்க கொடுக்க போறீங்க. அப்படிங்கும்போது அந்த லிமிடெட் ஹவர்ஸ் எப்படி தரீங்க? டெய்லி ஈவினிங் ஒர்க் கொடுக்குறீங்களா? சப்போஸ் நீங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்க, இல்ல டே டைம் ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா டெய்லி ஈவினிங் நான் ஃப்ரீ தமிழ் எவ்ரிடே 2-3 ஹவர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கலாம். இல்ல வீக் டே விட்டுருங்க, வீக் டே வந்து ஒர்க் லோட் அதிகமா இருக்கும், சாட்டர்டே சண்டே 2 full days I can give இருக்கலாம். இல்ல வீக் டே ஃபுல்லா பிஸி, சாட்டர்டே சண்டே வீக்ல ஒர்க் இருக்கு, பட் சாட்டர்டே சண்டே கேன் கிவ் யூ 2-3 hours அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு டிசைட் how much hour you are able to give either daily or weekly or monthly. இது வந்து பார்ட் டைம், பட் இது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். திடீர்னு ஒரு மாசம் வந்து நான் வந்து சாட்டர்டே ஒர்க் பண்றேன், திடீர்னு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பரா எனக்கு இதுதான் தமிழ் அவைலபிள் டைம் இருக்கும். ஃபைனலி சம்டைமர் என்னன்னா தமிழ் என்னால கமிட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. திடீர்னு தோணுச்சா நான் வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரீயா விட்டுருக்கேன், திடீர்னு நாளைக்கு எனக்கு லீவுனா நான் இன்னைக்கு நைட்டு உங்கள்கிட்ட சொல்ற தமிழ் நாளைக்கு எனக்கு லீவு ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் எ சம்டைமர். டு பி வெரி ஆனஸ்ட் சம்டைமர்னால பெரிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களை வச்சு எதுவுமே பிளான் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் லாஸ்ட்ல நீங்க வரும்போது தட் மே பி லிட்டில் வேல்யூ அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் போறேன், ஏதோ சப்போர்ட் தேவை, திடீர்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா கூப்பிட்டு போனா எனக்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கும். ஆனா சப்போஸ் நீங்க வரல அப்படின்னா இன்னைக்கு நைட் வந்து நாளைக்கு நீங்க அவைலபிள் சொல்லல அப்படின்னா I would have had some other backup plan. So அதனால சம்டைமர்னால வந்து இங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்க போறது இல்லை. அதனால யூசுவலி டோன்ட் என்கரேஜ் சம்டைமர். அதுக்காக சம்டைமர் தப்பானா கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேற சில ப்ரையாரிட்டி இருக்கு லைஃப், அது மாதிரி எனக்குன்னு சில ப்ரையாரிட்டி இருக்கு. அதுல சம்டைமர் ஃபிட் ஆகாது. அட் தி சேம் டைம் ஐ டோன்ட் ரிஜெக்ட் தி சம்டைமர். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, அப்ப மேட்ச் ஆச்சுன்னா பண்ணுவோம். மேட்ச் ஆனா ஐ எம் சாரி, ஏன்னா ஐ எம் நாட் கிவிங் யூ எனி கேரண்டி. நீங்க வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து நான் கூப்பிட்டு போயிடுவேன், கேரண்டி கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா கூப்பிட்டு போறோம். ஸோ அந்த வகையில ஃபுல் டைமர் பி ஆல்வேஸ் ரெடி, எனி டைம் கெட் a call or message from me. பார்ட் டைமர் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு டைமிங் கொடுத்துருங்க. சம் டைமர்
எப்போ ஃப்ரீயோ சொல்லுங்க. என் டைமும் மேட்ச் ஆச்சு, டைம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா you'll be fortunate to get the event or at least to see the event. So just to sum up this video, basically என்ன வந்து MC ட்ரெயினிங்காக இருக்கட்டும், இல்லை MC ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்கட்டும், கொலாபரேஷனுக்காக இருக்கட்டும், அப்ரோச் பண்ணாலும் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி MC பண்ணாலும் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஃபீல்ட்லேருந்து வரவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஈவெண்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு தேவையான ஈவெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன், இப்போ மற்றவங்களுக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ நீட் இன்க்ரீஸ் த மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுறதுல இருந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுறது வந்து போஸ்ட் கமெண்ட் போடுறது வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் கொலாஜ் அப்படின்ற மாதிரி எவ்வளோக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஐ வில் ஏபிள் டு கெட் மோர் பிசினஸ். அப்படி பிசினஸ் இருக்கும்போது உங்களையும் டீம்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கும் ஈவெண்ட்ஸ் கொடுக்க முடியும். திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர். ரெண்டாவது, எடுத்தோட மணியை மட்டும் ஃபோக்கஸ்ல வச்சு பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் மணி கம்ஸ், நிறைய பேர் மணிக்காக தான் வரும் ஈவெண்ட் வேணும் பண்றது. பட் நான் மணி மட்டும் தான் ஃபோக்கஸ் நினைச்சேன்னா ஐ நாட் கெட் இன்டு தி ட்ரெய்னிங். நான் மட்டும் என்னோட நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் க்ரோ ஆகிட்டு போக முடியும். அப்படிங்கும்போது சில இடத்துல மணி இஸ் இம்பார்ட்டன்ட், சில இடத்துல ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட், சில இடத்துல ஒர்க் ஆர் த லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் நான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் போட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறேன். அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போடணும். யூ ஆர் நாட் கோயிங் டு பே எனி மணி ஃபார் தட். ஸோ லேர்னிங்க்கு டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் மட்டும் போட ரெடியாக இருக்கு. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, பட் இந்த ஃபீல்டு நீங்கள் கொஞ்சம் டைம் போட்டே ஆகணும். அஃப்கோர்ஸ் ஃபார் தி மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஒரு விஷயம் மைண்ட் வச்சுக்கோங்க. மூணாவது, ஹேவ் த ட்ரஸ்ட் ஆன் மீ. நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்து என்ன பார்த்து வந்திருப்பீங்க, யாரும் ரெஃபர் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய தமிழரசு இந்த 12-13 இயர்ஸ் ஜேர்னியை பார்த்துருப்பீங்க. அது ரிலேட்டடான வீடியோ ஷேர் பண்றேன். சோஷியல் மீடியால எல்லா இடத்துலையும் என்ன பார்க்கலாம், தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் என்னுடைய நிறைய சேனல்ஸ் இருக்குன்னும் போது உங்களுக்கு கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான பர்சன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஹேவ் த ட்ரஸ்ட். ஐ எம் நாட் மணி மைண்டட் பர்சன் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஐ கிவ் மை ஹார்ட் அண்ட் சோல் whether it's my events or whether it's my training. அப்படிங்கும்போது ஏன் சரி நான் ஜென்யூனா ஆனஸ்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். அதே மாதிரி நீங்க ஆனஸ்டா ஜென்யூனா இருங்க. ஜஸ்ட் வந்து பணம் சம்பாதிச்சு கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு நான் போடக்கூடிய டைமுக்கு வாட் இஸ் இட் வி கேன் கிவ் பேக் இன் ரிட்டர்ன் அப்படின்றது. அதுக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய என்னன்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 1 இயராவது என் கூட டிராவல் பண்ணாதான் வந்து தட் வில் பி a mutually win-win situation இருக்கும். வந்து அப்படியே கிளம்பாம உங்களோட நீட் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பாம ஒரு 1 இயராவது என் கூட டிராவல் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஐ would have got some work from you, I would have made some money out of you, and கண்டிப்பா அதோட 10-20 மடங்கு நீங்க சம்பாதிச்சிருப்பீங்கன்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை 2 தடவை போட்டு பாருங்க. அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாருங்க. அதில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் படிச்சு பாருங்க. தென் யூ கேன் கெட் பேக் டு மீ. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் இந்த டோட்டல் வீடியோ பார்த்தீங்கன்னா 15 to 18 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு சம்மப் பண்ணி இஃப் பாசிபிள் நீங்க வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, நான் தமிழோட வீடியோ பார்த்து இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு பீயிங் an MC நீங்க MC ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு போது you should be a videogenic person. அப்படிங்கும் போது ஒரு மொபைல் நீங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செல்ஃபி ஆக்கலாம், இல்லை இந்த மாதிரி ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அனுப்புங்க. இல்ல எனக்கு எத்தனை வீடியோ கம்ஃபர்டபிள் இல்லை, என்னால ஃப்ளோல பேச முடியலன்னா ஈவன் வாய்ஸ் நோட்டா கூட ரெக்கார்ட் பண்ணுங்க. so that I can understand what is it you understood out of the video. இது பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர். என்ன நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுனாலே இது கூட பிடிஎஃப் அனுப்பிடும், செக்லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பிட்டு உங்ககிட்ட இருந்து நெக்ஸ்ட் வீடியோவோ இல்ல வாய்ஸ் நோட்டோ வராம ஐ வில் நாட் ஹேவ் எனி கால் வித். ஏன்னா நிறைய பேர் நம்ம கால்ல பேசலாம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ்க் தெம், முதல்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் we'll have the call because I value my time. அந்த வகையில நீங்க உங்களோட டைம் கொஞ்சம் போடுங்க. வாய்ஸ் நோட்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புங்க. Based on that I will tell you what next அப்படின்னு சொல்லிட்டு all the best.